வணக்கம். இந்த வீடியோவில் 20% முதல் 30% வரை மாத சம்பளம் உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் சலுகை சார்ந்து ஹாப்பினஸ் குறித்து பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான 8வது ஊதியக் குழு வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இதன் மூலம் அடிப்படை சம்பளம் மற்றும் படிகளில் கணிசமான உயர்வு இருக்கும். 8வது ஊதியக் குழுவின் கீழ் ஊதிய மாற்றத்தை நிர்ணயம் செய்வதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கிறது. 7வது ஊதியக் குழுவின் கீழ் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57ஆக நிர்ணயம் செய்யப்பட்டது. இதன் மூலம் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000ஆக உயர்ந்தது. 8வது ஊதியக் குழுவில் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.68ஆக உயர்த்தப்பட வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் உயர்த்தப்பட்டால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயிலிருந்து 26,000 ரூபாய் வரை உயர வாய்ப்பு இருக்கிறது. இது சுமார் 20% முதல் 25% வரையிலான ஒட்டுமொத்த ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்கும். இந்த ஊதிய மாற்றத்தின் மூலம் சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 67 லட்சம் ஓய்வூதியர்களும் நேரடி பலன் பெறுவார்கள். இராணுவத்தினர் மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு பொருந்தும். ஆணையம் மே 2027க்குள் மட்டும் அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வாய்ப்புள்ளது என்றாலும் பின்னோக்கி செயல்படுத்தப்படும் என்று கருதி 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து நிலுவைத் தொகை குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது சம்பள குழு ஜனவரி 1, 2016 முதல் அமல்படுத்தப்பட்டதால் 8வது சம்பள குழுவிற்கும் அது போன்ற அணுகுமுறை எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஜனவரி 1, 2026 முதல் சலுகைகளிலிருந்து பரிசீலிக்கப்படும். முன்னதாக அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது சார்ந்த அரசு மறுத்தது. 8வது மத்திய ஊதியக் குழுவின் அரசியலமைப்பை அரசு அறிவித்திருப்பதாகவும் தற்போது உள்ள அகவிலைப்படி DA, அகவிலை நிவாரணம் DR ஆகியவற்றை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது சார்ந்து இந்த திட்டமும் தற்போது அரசின் பரிசீலனை இல்லை என்று பங்கஜ் சௌத்ரி அவர்கள் கூறியுள்ளார். AICPIW அடிப்படையில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணங்கள் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு அவ்வப்போது திருத்தப்படுவதாகவும் மக்களவையில் பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இந்த சம்பள உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.